இந்த அரசியல்வாதி, போலீஸ், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க 3 பேர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் இந்த படத்தோட பெரிய சுவாரஸ்யமே. விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாவே அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனா பார்ட் 2ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம காட்டல. அவர் ஒரு கதையா சொல்றாரு, அப்படியே ஸ்லைட்டா காட்டுறாங்க. சொல்றதோட இது ஒரு சிறந்த அரசியல் படைப்பு. ஒரு அரசியல் எப்படி இருக்கு, அந்த காலத்துல பண்ணையார்கள் எவ்வளவு கொடுமைகள் பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணையாருன்னு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்ற அவங்க ஒரு சில பேர் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காங்க, பண்ணையார்களோட கொடுமை, அதுக்கு போலீஸ் எப்படி அவங்களுக்கு கழுந்தையா இருந்தாங்க, ஒரு அடியாள் மாதிரி போலீஸ் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதிங்க அவங்க எப்படி இருந்தாங்க, ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏமாந்தவங்களை எப்படி அடிச்சு இவங்க எப்படி அவங்க சுயநலத்துக்காக மேல ஏறுறதுக்காக எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத இந்த படம் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்கு.